வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபிஸ் டெலிகசி. இன்றைக்கி அபிஸ் டெலிகசியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி, சுர்ரோஸ். கிறிஸ்பியான சுர்ரோஸ் ஸ்பெயின் அண்ட் மெக்சிகோவில் ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் இது. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 100 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன் அண்ட் 50 கிராம்ஸ் பட்டர் ரெண்டி இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஒரு மெஷரிங் ஜாரில் 100 ml மில்க் அண்ட் 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியமில் வச்சிடலாம். தென் நம்ம வச்சுருக்கிற 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிடலாம். இதில் தென் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான், நிறைய தேவைப்படாது. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த சுகர் இருக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். தென் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படும், அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற 100 கிராம் மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா ஒரு டவ் ரெடி ஆயிடும் நமக்கு. பாருங்கள், இது எங்கே ஸ்டிக் ஆகாது. நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் மில்க்கு மைதா மாவுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இந்த டவ் ரெடி ஆகிடும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கூல் ஆகட்டும். இது கூல் ஆனதுக்கப்புறம் கையில் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கேக் டெக்கரேட் பண்ணுற இந்த நாசில் எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்து இந்த பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம இதை பொரித்து எடுத்துட வேண்டியது தான். ஸோ எந்த லென்த் வேணுமோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஆயில் இந்த மாதிரி பிழிஞ்சு விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிளேட்டில் வந்து பிழிஞ்சு வச்சுட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதை பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஸ்லோவாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் இது வந்து குக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியான சுர்ரோஸ் கிடைக்கும். இதில் உங்களுக்கு எக்கு வேணும்னா இந்த டவ் ரெடியானதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதில் எக்கை ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எக்கு ஆட் பண்ணல. எக்கு ஆட் பண்ணாமல் செய்யும்போது நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸ்லோவாக இது வந்து குக் ஆனிச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சுர்ரோஸையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. தென் ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் சர்க்கரை அண்ட் தென் நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிற பட்டை, ஃபைனாக பொடி பண்ணி வச்சுருக்கிற பட்டை, சின்னமன் பவுடர், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கிற சுர்ரோஸ் வந்து இதில் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம் அண்ட் இல்லைன்னா சாக்லேட் டிப்பில் வந்து டிப் பண்ணியும் சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. சாக்கோ டிப் வந்து அபிஸ் டெலிகசி சாக்கோ டிப் ரெசிபி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கடையில் வாங்குகிற ஏதோ ஒரு சாக்லேட்டை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன 1 ஸ்பூன் ஹாட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல க்ரீமியான உங்களுக்கு சாக்கோ டிப் ரெடி ஆயிடும். அதில் நீங்கள் இதை டிப் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அபிஸ் டெலிகசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.